Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற topic C program to find the area and circumference of a circle. ஒரு சர்க்கிளோட ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலாவை சி ப்ரோக்ராம்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த டுட்டோரியல்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் பார்க்கலாம். ஒரு சர்க்கிளோட ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை இன்டூ ரேடியஸ் ஸ்கொயர், தட் இஸ் பை ஆர் ஸ்கொயர். தென் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2πr. ஸோ ஆர் டினோட்ஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் பை இஸ் ஈக்குவல் டு 3.14. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை தான் நம்ம ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இன்புட் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இந்த ரெண்டு ஃபார்முலாவையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரேடியஸ் தான் வேணும். ஸோ இன்புட் வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், தென் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். ஸோ இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறது பார்க்கலாம். ஸோ நான் இப்போ டர்போசி எடிட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபைலில் போய் நியூ கொடுத்து நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன். ஸோ நான் இப்போ சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 2 தடவை ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான மாதிரி சிங்கிள் லைனில் ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் the area and circumference of a circle. ஒரு சர்க்கிளோட ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சிங்கிள் லைன் டெஸ்கிரிப்ஷனா டாக்குமெண்டேஷன் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் செக்ஷன் ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன். எந்த ஒரு சி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம கண்டிப்பா இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை சப்போர்ட் பண்றதுக்காக stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். இந்த ஹெடர் ஃபைலை கண்டிப்பா எல்லா சி ப்ரோக்ராம்லையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ சி ப்ரோக்ராம்ல ஒரு ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா ஹேஷ் இன்க்ளூட்னு டைப் பண்ணிட்டு தென் ஆங்கிள் பிராக்கெட்ஸ்குள்ள ஃபைல் நேம் கொடுக்கணும். இதுல ஹேஷ் இன்க்ளூட் அப்படிங்கிறது ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ். ஆங்கிள் பிராக்கெட்ஸ் அப்படின்னா ஒரு லெஸ் தேன் ஒரு கிரேட்டர் தேன், அதுக்கு நடுவில் தான் ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ stdio.h ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு தென் ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்கு நடுவில் stdio.h. சிமிலர்லி எல்லா சி ப்ரோக்ராம்லையுமே நம்ம கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக conio.h ஹெடர் ஃபைலை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். சிமிலர்லி நான் இப்போ conio.h ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணி காமிக்கிறேன். ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்கு நடுவில் conio.h. ஸோ இப்போ ப்ரீ ப்ராசஸர் செக்ஷனில் நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான 2 ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் செக்ஷன் மெயின் ஃபங்க்ஷன். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது ரிட்டர்ன் டைப். ஸோ சி ப்ரோக்ராமில் மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா ரிட்டர்ன் டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின் அப்படிங்கிற வேர்ட் கொடுத்து பெரான்சிஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணணும். தென் இதில் செமிகோலன் கொடுக்கக்கூடாது. இதில் ரிட்டர்ன் டைப் அப்படின்னா என்னன்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா அந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுதோ அதுதான் ரிட்டர்ன் டைப். எக்ஸாம்பிள், இப்போ மெயின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் நத்திங், எதையுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா ரிட்டர்ன் டைப்ல எம்டி டேட்டா டைப் வாய்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஏதாவது ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா ரிட்டர்ன் ஆகுதோ அதோட கீவேர்டை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் இன்ட். இப்போ நம்மளோட ப்ரோக்ராம்ல மெயின் ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ண போறது இல்லை. ஸோ நான் எம்டி டேட்டா டைப் வாய்ட் யூஸ் பண்றேன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு நான் இப்போ வாய்ட் அப்படிங்கிற எம்டி டேட்டா டைப் யூஸ் பண்றேன். தென் வாய்டுன்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின்னு கொடுத்து ஒரு ஓப்பன் பரான்சிசிஸ் ஒரு க்ளோஸ் பரான்சிசிஸ், இதுல செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. தென் பிகினிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங்கை இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் வந்து லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். ஸோ திஸ் ப்ரோக்ராம் நீட்ஸ் ஒன் float input variable for radius and 2 output variables for area and circumference. ஸோ ஒரே ஒரு இன்புட் தான், தட் இஸ் ரேடியஸ் மட்டும்தான். அந்த ரேடியஸை நம்ம இப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப்பா ரீட் பண்ணிக்கலாம். தென் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஏரியாவுக்கு ஒரு வேரியபிள், சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஒரு வேரியபிள். ஸோ டோட்டலாக 3 வேரியபிள்ஸ் இந்த ப்ரோக்ராம்ல தேவைப்படுது. ஸோ சி ப்ரோக்ராம்ல ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் 1 கமா வேரியபிள் 2 கமா வேரியபிள் 3 இப்படி எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு வேரியபிளுக்கு நடுவுலையும் கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணணும். தென் முடிக்கும் போது செமிகோலன் போட்டு முடிக்கணும். ஸோ நம்ம ப்ரோக்ராம்ல நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிள் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு கீவேர்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு நமக்கு என்ன வேரியபிள் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்புட் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், அதுக்கு நான் ரேடியஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன்.
தென் கமா யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஏரியா, அதுக்கு நான் ஏரியான்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். தென் சர்க்கம்ஃபரன்ஸ், அதுக்கு நான் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ இந்த 3 வேரியபிள்ஸ் தான் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். தென் நெக்ஸ்ட் வந்து கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன். லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன். இது ஒரு கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன். இதை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டு கிளியர் த அவுட்புட் ஆஃப் ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் ஃப்ரம் த ஸ்கிரீன். ஸோ ஸ்கிரீன்ல இருந்து பழைய ப்ரோக்ராம்ஸோட அவுட்புட்டை கிளியர் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு CLR SCR அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் parenthesis ஒரு க்ளோஸ் parenthesis போட்டு செமிகோலன். Then we need a printf statement to ask the user to enter the input. ஸோ இன்புட்டை என்டர் பண்ண சொல்லி யூசர்கிட்ட printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கேட்க போறோம். ஸோ சி ப்ரோக்ராம்ல ஒரு printf ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுத்துக்கலாம். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இப்போ நான் printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இன்புட்டை என்டர் பண்ண சொல்லி கேட்க போறேன். ஸோ printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்டர் த ரேடியஸ் அப்படின்னு கொடுக்குறேன். தென் ஒரு /n கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு parenthesis க்ளோஸ் பண்ணி ஒரு செமிகோலன். இப்போ இதில் என்டர் த ரேடியஸ் அப்படிங்கிற மெசேஜ் வந்து அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம இன்புட்டை ரீட் பண்ணணும். Then we need a scanf statement to read the input from the keyboard. ஸோ இப்போ கீபோர்ட்ல இருந்து நம்ம என்டர் பண்ணக்கூடிய இன்புட்டை ரீட் பண்ணி அதை ரேடியஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ண போறோம். அதுக்கு நம்ம இப்போ scanf ஸ்டேட்மெண்ட் எழுத போறோம். ஸோ சி ப்ரோக்ராம்ல scanf ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா scanf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓபன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா. இப்போ வேரியபிள் லிஸ்ட் கொடுக்கும்போது ஒவ்வொரு வேரியபிளுக்கு முன்னாடியும் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டு வேரியபிள் 1 கமா ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டு வேரியபிள் 2 இப்படி எத்தனை வேரியபிள் லிஸ்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு வேரியபிளுக்கு முன்னாடியும் ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். தென் கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கணும். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இதுல கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ரீட் பண்ண போறோமோ அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணணும். இப்போ scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இன்புட்டை ரீட் பண்ண போறேன். ஸோ scanf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப் வேரியபிள் தான் யூஸ் பண்றோம். ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து %f. இப்போ ரேடியஸை மட்டும்தான் இன்புட்டா ரீட் பண்ண போறோம். ஸோ ஒரு தடவை %f கொடுத்தா போதும். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு கமா யூஸ் பண்ணி வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ வேரியபிள் நேம் கொடுக்கும்போது ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் போட்டுட்டு இப்போ வேரியபிள் நேம் கொடுக்கணும். நம்ம ரேடியஸ் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ ரேடியஸ்ன்னு கொடுத்துட்டு parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இப்போ கீபோர்ட்ல இருந்து ரீட் பண்ணி அதை ரேடியஸ் அப்படிங்கிற வேரியபிளை கொண்டு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். Then we need to calculate the area and circumference of circle using expressions. ஸோ நம்ம இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா πr². இதில் பையோட வேல்யூ வந்து 3.14. இதை இப்போ நம்ம எக்ஸ்பிரஷனாக ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ r² எப்படி எழுதிக்கலாம்னா r*r மல்டிப்ளிகேஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ πr² இப்போ எப்படி எழுதிக்கலாம்னா 3.14 ஸ்டார் r² பதிலாக r*r. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இது ஒரு எக்ஸ்பிரஷனா ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2πr. இதில் பையோட வேல்யூ வந்து 3.14. அதை சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா 2 × 3.14 × r. இதில் r denotes the radius of the circle. இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏரியா கால்குலேட் பண்றதுக்கு ஏரியாவோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா πr². அதை இப்போ நம்ம 3.14 × r × r அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ 3.14 அப்படின்னு டைப் பண்ணிட்டு தென் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆருக்கு பதிலாக நான் ரேடியஸ் அப்படிங்கிற வேரியபிள் நேம் கொடுக்குறேன். தென் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு அகைன் ரேடியஸ் அப்படிங்கிற வேரியபிள் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா π × r × r πr². அந்த ஃபார்முலாவை நம்ம டைப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணி ஏரியா அப்படிங்கிற வேரியபிளை கொண்டு அசைன் பண்ணணும். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏரியா அப்படிங்கிற வேரியபிள் நேம் கொடுத்துருக்கேன். முடிக்கும் போது ஒரு செமிகோலன். ஸோ இப்போ இதில் π × r × r இந்த வேல்யூ கால்குலேட் ஆகி ஏரியா அப்படிங்கிற வேரியபிளில் போய் அசைன் ஆயிரும். ஸோ 3.14ன்னு யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஃப்ளோட் வேல்யூ தான் கிடைக்கும்.
அதனால தான் நான் ரேடியஸையுமே ஃப்ளோட் வேல்யூலே எடுத்துக்கிட்டேன். ஏரியாவும் நமக்கு ஃப்ளோட் வேல்யூவா தான் கிடைக்கும். தென் சிமிலர்லி சர்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ சர்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா 2πr. ஸோ 2 இன்டூ பைக்கு பதிலாக 3.14 இன்டூ ஆர்க்கு பதிலாக ரேடியஸ் அப்படிங்கிற வேரியபிள். ஸோ 2πr கால்குலேட் பண்ணி அதை சர்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் கொண்டு அசைன் பண்ணுறேன். தென் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். ஸோ இப்போ நம்ம ஏரியா அண்ட் சர்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணணும். தென் வி நீட் a printf statement to print the output to the screen. இப்போ அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு printf ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். ஸோ சி ப்ரோக்ராமில் ஒரு வேரியபிளை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோன்னா printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா. இப்போ வேரியபிள் லிஸ்ட் கொடுக்கணும். வேரியபிள் 1 கமா வேரியபிள் 2 இப்படி எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணணும். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இதில் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா பிரிண்ட் பண்ண போகிறோமோ அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நான் printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ ஏரியா ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது அப்படியே அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். இப்போ ஏரியாவோட வேல்யூ டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நம்ம ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப் வேரியபிள் தான். ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து %f. இப்போ ஏரியாவை மட்டும்தான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு தடவை %f கொடுத்தா போதும். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு கமா யூஸ் பண்ணிட்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும். வேரியபிள் நேம் வந்து ஏரியா தான். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். சிமிலர்லி நான் சர்கம்ஃபரன்ஸையும் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ printf டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள நான் இப்போ சர்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறேன். தென் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு %f ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா கொடுத்துட்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும். வேரியபிள் நேமும் சர்கம்ஃபரன்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ வேரியபிள் நேம் கொடுத்தாச்சு. parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமில் இன்புட் ரைட் பண்ணி அவுட்புட்டை கால்குலேட் பண்ணி பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக getCH ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா to read any alphanumeric character from the keyboard. கீபோர்ட்ல இருந்து எந்த கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் இந்த getCH ஃபங்க்ஷன் இன்புட்டை ரீட் பண்ணிடும். ரீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அவுட்புட் பார்க்கும்போது அந்த கன்சோல் ஸ்கிரீன்ல இருந்து ப்ரோக்ராம் எழுதின பேஜுக்கு மானிட்டரை ஷிஃப்ட் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் எல்லா ப்ரோக்ராம்லையும் யூஸ் பண்ணணும். ஸோ getCH ஃபங்க்ஷன் கொடுக்கறதுக்கு getCH அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் parenthesis ஒரு க்ளோஸ் parenthesis போட்டு செமிகோலன். ஃபைனலாக எண்டிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ எண்டிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷனை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ ஃபைலில் போய் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் circle.c அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். தென் கிளிக் ஓகே. இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த எரரும் வரல. தென் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் printfல என்டர் த ரேடியஸ்னு கொடுத்துருந்தேன். அது டிஸ்பிளே ஆயிருக்கு. தென் ஒரு /n யூஸ் பண்ணியிருந்தேன். கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைனில் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு ரேடியஸை இன்புட்டாக கொடுக்கணும். நான் இப்போ 2.5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப் வேரியபிள் தான் எடுத்திருந்தேன். நான் 2.5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூ இப்போ scanf ஸ்டேட்மெண்ட் மூலமாக ரீட் ஆகி ரேடியஸ் அப்படிங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆயிரும். தென் ஏரியா அண்ட் சர்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் ஆயிருக்கும். அதை இப்போ printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இதே ப்ரோக்ராம்ல இப்போ 3.14 அப்படிங்கிற அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா #define அப்படிங்கிற ப்ரீப்ராசஸர் டிரெக்டிவ் யூஸ் பண்ணியும் அந்த கான்ஸ்டன்ட்டை டிஃபைன் பண்ணிக்கலாம். So we can define a symbolic constant using the preprocessor directive #define. So #define அப்படிங்கிற preprocessor statement யூஸ் பண்ணி நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை சி ப்ரோக்ராம்ல டிஃபைன் பண்ணிக்கலாம். இதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா #define அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு ஐடென்டிஃபையர் நேம் கொடுத்து ஸ்பேஸ் விட்டு நமக்கு என்ன கான்ஸ்டன்ட் வேல்யூ வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இதுல செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா #define அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு PI ஸ்பேஸ் விட்டு 3.14. இதுல PI அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிஃபையர் நேம். 3.14 தான் நமக்கு தேவையான கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல எந்த இடத்துலலாம் 3.14 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் தேவைப்படுதோ அதுல நம்ம PI அப்படிங்கிற ஐடென்டிஃபையரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடென்டிஃபையர் வந்து யூசர் டிஃபைன் நேம் தான், என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம்ல எங்கெல்லாம் கான்ஸ்டன்ட் தேவைப்படுதோ அங்கெல்லாம் ஐடென்டிஃபையர் நேமை யூஸ் பண்ணிட்டு
அதை காமனா ப்ரீப்ராசஸர் டிரெக்டிவ் யூஸ் பண்ணி void மெயினுக்கு முன்னாடி ப்ரீப்ராசஸர் செக்ஷன்ல டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ப்ரீப்ராசஸர் செக்ஷன்ல நம்ம ஹேஷ் டிஃபைன் யூஸ் பண்ணி அந்த கான்ஸ்டன்டை இப்போ டிஃபைன் பண்ண போறோம். ஸோ ஹேஷ் டிஃபைன் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் இப்போ PI அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் ஸ்பேஸ் விட்டு அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கணும். கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 3.14. இதுக்கு மீனிங் என்னன்னா நம்ம ப்ரோக்ராம்ல எந்த இடத்துலலாம் 3.14 வேணுமோ அதுக்கு பதிலாக நம்ம இப்போ PI அப்படிங்கிற அந்த ஐடென்டிஃபையர் நேமை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஏரியா ஃபார்முலால 3.14க்கு பதிலாக நம்ம இப்போ PI அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலாலையும் 3.14க்கு பதிலாக நம்ம இப்போ PI அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்கெல்லாம் PI அப்படிங்கிற ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலலாம் அந்த ஹேஷ் டிஃபைன் அப்படிங்கிற அந்த ப்ரீ ப்ராசஸர் 3.14 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடும். ஸோ ஹேஷ் டிஃபைன் யூஸ் பண்ணியும் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கம்பைல் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த எரரும் வரல. ரன் பண்ணுறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் printfல என்டாவது ரேடியஸ்னு கொடுத்துருந்தேன், அது டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ நான் ரேடியஸ் இன்புட் கொடுக்கணும். ஸோ 2.5ன்னு கொடுக்குறேன். சேம் வேல்யூ தான் கால்குலேட் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹேஷ் டிஃபைன் யூஸ் பண்ணி கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம ப்ரோக்ராம்ல டிஃபைன் பண்ணிக்கலாம். So that's all about the program to find the area and circumference of circle. So finally fileல போய் குயிக் கொடுத்தனா டர்போஸ் எடிட்டர் க்ளோஸ் ஆயிரும். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட queries-அ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you guys. Next tutorial meet பண்ணலாம்.